ஓகே. நடுவுல நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஓகே, டன். ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இப்போ நார்மலா கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு 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 பிசினஸ் மேனுக்கும் இன்னொரு பிசினஸ் மேனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, எவ்ரிடே லைஃப்ல நம்ம கோத்ரூ பண்ணிட்டு இருக்க எல்லாமே கான்ட்ராக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பஸ்ல ஏறுறோம், ஒரு டிக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து அந்த டிக்கெட் வாங்குறோம் இல்லையா? ஸோ அதுவுமே கான்ட்ராக்ட் தான். எப்படி அது கான்ட்ராக்ட் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த காசை கொடுத்து நீங்க இந்த டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே எனக்கு இதை டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் வாங்குவோம். சோ இப்படி ஒரு கன்சிடரேஷன் அங்க பாஸ் ஆகுது, நம்ம கைக்கு ஒரு டிக்கெட் வருது, இந்த டிக்கெட் வச்சு நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். சோ இதுவுமே ஒரு கான்ட்ராக்ட் தான். இப்போ நீங்க காசு கொடுத்து ஒரு விஷயம் வாங்குறது எல்லாமே கான்ட்ராக்ட் தான். இல்ல காசா கொடுக்காம நீங்க வந்து அவங்க சொல்றதை செஞ்சு அதனால உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் கிடைக்கிறது எல்லாமே கான்ட்ராக்ட் தான். சோ இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு ஒரு பொருள் வாங்கிட்டு நீங்க அதுக்கு வந்துட்டு பில் போட்டு காசு கொடுத்துட்டு அந்த பில்லை திரும்பி வாங்கிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வரீங்க. சோ இதுவுமே ஒரு கான்ட்ராக்ட் தான். 2 பர்சன்ஸ்க்கு நடுவுல என்ன நடக்குது, ஒரு ஒரு டீலிங் நடக்குது. அந்த டீலிங் என்ன நடக்குதுன்றது 2 பேத்துக்குமே தெளிவா இருக்கும்போது 2 பேத்துக்குமே கன்சிடரேஷன் மாத்தி மாத்தி கிடைச்சிக்கும் போது அதுதான் கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. சோ இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது இப்போ ஆப்வியஸா நமக்கு தெரியும், பிசினஸ் மேனுக்கு நடுவுல நடக்கிறது மட்டும் இல்ல, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எப்பவுமே யூஸ்வலா பாக்குறது தான் அப்படின்றது. இப்போ இத வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 அத்தாரிட்டி வந்து இதை ரெகுலேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஆக்ட்ல வந்து நம்ம இதை பத்தி பேசணும் இல்லையா? சோ அதுக்காக வந்ததுதான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. 1872ல தான் இது வந்துட்டு எனாக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு பெர்ஃபெக்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க தெரியும்னு நினைக்கிறேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு கிளியரா டிஃபைன் ஆயிருக்கணும். இப்போ நீங்க இதை பண்ணா உங்களுக்கு திருப்பி இது கிடைக்கும், நீங்க எனக்காக இதை பண்ணுங்க, நான் உங்களுக்காக திருப்பி இதை பண்றேன் அப்படின்றதுதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அது வந்து 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும். நோ ஆம்பிகிட்டி ஆர் ஆர்பிட்ரேஷன் நீடட். இப்போ இந்த இந்த 2 பேருக்குமே வந்து எல்லாமே கிளியரா டிஃபைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வராது. இப்ப நீங்க வந்துட்டு இப்போ ஒரு 5 ரூபாய் கொடுத்து நீங்க டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இப்போ அதை மீறி உங்களுக்கும் அந்த பஸ் கண்டக்டருக்கும் எந்த பேச்சும் கிடையாது இல்லையா? நீங்க காசு கொடுக்குறீங்க, நீங்க டிக்கெட்டை வாங்குறீங்க, அவ்வளவுதான். இப்போ இவ்வளவுதான்னு தெரியாம இருந்தாலோ இல்ல இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சாலோ இல்ல அவர் ஒருவேளை போய் சொல்லி அதிகமா காசு வாங்குறாரோ இப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சாலோ அந்த இடத்துல அங்க ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாமே கிளியரா இருக்கிறது தான் ஒரு பெர்ஃபெக்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்ஸ்ல சொல்றாங்க. இப்போ இதை ரெகுலேட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்துட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்தது. ஓகேவா? சோ ரெகுலேட் அப்படின்னா அதுல என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க, ஏன் ஒரு கான்ட்ராக்டை ஏன் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. யாராவது ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கரெக்டா கிடைக்கணும். அந்த டேமேஜஸ்க்கான அந்த பேமெண்ட்டோ இல்ல அவங்களுக்கான சரியான நியாயமோ இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அது போக ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து இப்ப நம்ம பேசின மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்கிறதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நடக்கிறதோ ஒரு பஸ்குள்ள நடக்கிறதோ அது மட்டும் இல்ல, இப்ப பிசினஸ்ல நடக்குது அப்படிங்கிறதுனால இல்ல வேற எங்க நடந்தாலுமே ஃப்ராட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய. இந்த கான்ட்ராக்ட் பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ன்றது எப்படி நடக்கும், என்னன்னு இந்த லால சொல்றாங்க அப்படின்னு தெரியணும். ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் நடக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஏ லிமிடெட் இல்ல ஒரு பி லிமிடெட் இவங்க 2 பேரும் ஒரு டீலிங் வந்துட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பேத்துல நினைச்சிட்டே இருந்தா பத்தாது, யாராவது ஒருத்தங்க முன்னாடி வந்து பேசணும். முன்னாடி வந்து இதை நீங்க எனக்காக பண்ணுங்க, நான் உங்களுக்காக திருப்பி இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க அவங்களோட ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் முன்னாடி வந்து அவங்க அதை சொல்லணும். சோ அந்த சொல்றது இருக்கு இல்லையா? சோ அதுதான் ப்ரொபோசல் ஆர் ஆஃபர். நீங்க எனக்காக இதை பண்ணுங்க இல்ல நான் உங்களுக்காக இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கறது இல்ல சொல்றது. சோ இதுதான் ஆஃபர் ஆர் ப்ரொபோசல். இதை வந்துட்டு உங்களுக்கு செக்ஷன் 2A டிஃபைன் பண்ணிருக்காங்க. நம்ம அது வரும்போது பார்ப்போம். இப்போ ஒரு பர்சன் வந்து இப்ப ஏ லிமிடெட் வந்து பி லிமிடெட் கிட்ட நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா பி லிமிடெட் திருப்பி அந்த ப்ரொபோசலுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்லயே முடிஞ்சிரும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ட்ராக்டே நடக்காது. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபர்தர் ஸ்டெப்புக்கு போய் உங்களுக்கு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டா கிரியேட் ஆகணும். நீங்க பேசிக்கிற ஒரு விஷயம், நீங்க பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு டீலிங் வந்துட்டு கான்ட்ராக்டா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நீங்க யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துட்டு அக்செப்டன்ஸ் வரணும். ஓகேவா? அது உங்களுக்கு செக்ஷன் 2B டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதோட சேர்த்து ப்ராமிஸ். இப்போ ஒரு ப்ரப்போசல் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, திருப்பி உங்களுக்கு வந்துட்டு அக்செப்டன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்க ஒரு கமிட்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை நீங்க லைஃப்லயும் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரப்போசல் நீங்க பண்ணிருக்கீங்க, திருப்பி உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராமிஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு ப்ரப்போசல் when accepted becomes a promise. அவ்வளவுதான். ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேருமே ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு ப்ராமிஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ யாரு ப்ராமிஸார் யாரு ப்ராமிசி அப்படின்றத செக்ஷன் 2C சொல்லியிருக்காங்க. சோ யாரு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவங்க ப்ராமிஸார், யார் அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ப்ராமிசி. அவ்வளவுதான். ஓகே. சோ அடுத்தது ப்ராமிஸோட ஸ்டாப் ஆகாம இப்போ ரெண்டு பேத்துக்குமே வந்து அதனால ஒரு கன்சிடரேஷன் ஃபார்ம் ஆகணும். கன்சிடரேஷன் ஃபார்ம் ஆகுறது மீன்ஸ் வாட்? இப்போ இப்போ அந்த பஸ் டிக்கெட்டே வச்சுக்கலாம். இப்போ நம்ம காசு தரோம், அவங்க திருப்பி நமக்கு டிக்கெட் தராங்க. இதனால இந்த ரெண்டு பேத்துக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு பேத்துக்குமே கன்சிடரேஷன் கிடைக்கணும். ஓகேவா? இது எப்படி ரெண்டு பேத்துக்குமே கன்சிடரேஷன் கிடைக்குது அப்படின்னா, இப்ப நான் வந்து காசை கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு திருப்பி என்ன கிடைக்குது அப்படின்னா டிராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்குது. ஓகேவா? சோ இது எனக்கு திரும்ப கிடைக்குது. அதே மாதிரி அந்த அந்த கண்டக்டர் இருக்காரு இல்லையா, இல்ல கவர்மெண்ட் அந்த பஸ்ஸோட ஓனர் யாருன்னா கவர்மெண்ட் இல்லையா, சோ அந்த கவர்மெண்ட்டுக்கு திருப்பி என்ன கிடைக்குது? கவர்மெண்ட் ஆக்சுவலா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் டிராவல் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி, அந்த பஸ் மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எனக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திருப்பி என்ன கிடைக்குது அப்படின்னா காசு கிடைக்குது. சோ இந்த ரெண்டு பேத்துக்குமே ஒரு கன்சிடரேஷன் கிடைக்கணும். ஓகேவா? சோ ஒரு ப்ராமிஸோட ஸ்டாப் ஆகாம ரெண்டு பேத்துக்குமே ஒரு கன்சிடரேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது நீங்க அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ ஒரு ப்ராமிஸால கன்சிடரேஷன் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா அது அங்கேயே ஸ்டாப் ஆயிடும், அக்ரிமெண்டா அது மாறாது. ஓகே. சோ இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத உங்களுக்கு 2E சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, ரெண்டு பேத்துக்குமே கன்சிடரேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, டன். இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு எப்போ கான்ட்ராக்டா மாறும்? அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டா ரெண்டும் வேற. ஓகேவா? சோ அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட, நான் உனக்கு இதை பண்றேன், நீ எனக்கு திருப்பி இதை பண்ணு அப்படின்றதே அக்ரிமெண்ட் தான். சோ அதை எப்படி நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வழியா நம்ம அதை வந்து லீகலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா எப்போ என்ஃபோர்சிபிள் பை லாவோ அப்பதான். வாட் இஸ் மீன் பை என்ஃபோர்சிபிள் பை லா அப்படின்னா, இப்போ சாதாரணமா இப்போ நம்ம வீட்ல எல்லாம் பேசிப்பாங்கல்ல, இப்போ ஒரு மேரேஜ் அலையன்ஸே வச்சுக்கோங்களேன். வீட்ல எல்லாம் பேசிப்பாங்கல்ல, இந்த மாதிரி இந்த சொந்தக்காரங்களுக்குள்ள எல்லாம் எங்க வீட்டுல வந்து பொண்ணு இருக்கு, நாங்க வந்துட்டு உங்களுக்கு தரோம், அந்த மாதிரி பேசிப்பாங்கல்ல. சோ இது வரைக்குமே அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான் ஓரளவுக்கு. ரைட்டிங்ல இருந்தாதான் அக்ரிமெண்ட்னு கிடையாது. ஓகே, ஓரலா இருந்தாலும் அக்ரிமெண்ட் தான். சோ ரெண்டு பேருமே அக்ரி பண்ணிக்கிட்டா அது அக்ரிமெண்ட். அவ்வளவுதான். இப்ப ரெண்டு வீட்லயுமே வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அக்ரிமெண்ட். அவ்வளவுதான். இப்போ பையனுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, பொண்ணுக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே பிடிக்கல. சோ அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுல ஒரு ஃபேமிலி ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கேஸ் போட முடியுமா? எனக்கு இவங்க வந்து சின்ன வயசுலயே நான் பேர் வைக்கும் போதே பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு இப்ப தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது இல்லையா? சோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் 18 வயசு, அவங்கதான் முடிவு பண்ணணும். சோ யாருமே இதுக்குள்ள வர முடியாது, பேரண்ட்ஸே வர முடியாது. இதுல இன்னொரு பேரண்ட் போய் அவங்க மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சோ இப்போ இது என்ஃபோர்சிபிள் பை லாவான்னு கேட்டா இல்ல. ஒரு லா உள்ள வந்து அது நம்மள ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இந்த ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு ஒரு லாவால ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். அப்படின்னு இருந்தா அது கான்ட்ராக்டா மாறும். ஓகேவா? சோ இந்த கல்யாண விஷயத்துல லா உள்ள வர முடியாது. இதே வந்து இப்போ ஒரு டவுரியால ஒரு ப்ராப்ளம் வருது, சோ வேற ஏதாவது இப்போ பிசினஸ் டீலிங்ஸ்லயே வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் நம்ம எழுதி வாங்கிட்டோம், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம், அவங்க நமக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துட்டாங்க, ஆனா அவங்க எழுதி கொடுத்தது ஃப்ராட். இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு இப்போ இந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா என்ஃபோர்ஸ் ஆகும். நம்ம காசு கொடுத்துட்டோம் ப்ராப்பரா, ஆனா அவங்க ஃப்ராடா எழுதி தந்துட்டாங்க, நம்ம போய் கேஸ் போட்டா அவங்க அந்த கேஸை எடுத்துப்பாங்க, அதை விசாரிப்பாங்க, அதுல இருக்கிற உண்மை என்னன்றத பாப்பாங்க. சோ இதுக்குள்ள லா வரும். சோ இப்ப இந்த லாவால உண்மை எதுன்னு கண்டுபிடிச்சு யாரு வந்து தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அதை நியாயமா மாத்த முடியும்.
ஓகேவா? சோ இப்ப இது வந்து ஒரு கான்ட்ராக்டா மாறும். அதான். சோ இப்ப 2 பேர் ஒத்துக்கிட்டாலே அது அக்ரிமெண்ட் ஆயிடும். அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு சர்டன் ரூல் இருக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பக்கம் பார்ட்டி இந்த பக்கம் பார்ட்டி அக்ரி பண்ணிட்டாங்கன்னா அது அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்குள்ள லா உள்ள வர முடியும், லாவால என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது கான்ட்ராக்டா மாறும். சோ அப்படி அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். இதை வந்து செக்ஷன் 2Hல சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை அது வந்து கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியுது, அது கான்ட்ராக்டாவும் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்துட்டு இதுக்கப்புறம் இதுல வந்துட்டு லா எல்லாம் உள்ள வர முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேவா? இப்போ அது வந்து நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஓகேவா? இப்ப 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. திடீர்னு இப்போ ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தங்க அவங்க ஸ்பௌஸ் அப்படியே விட்டுட்டு போய் வெளியே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா அது ஆக்சுவலா நடக்காது இல்லையா? ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உயிரோட இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தங்களை போயிட்டு நம்ம லா படி மேரேஜ் பண்ண முடியாது இல்லையா? அப்படியே பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கணும். இப்ப அவங்க டிவோர்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கல, ஜஸ்ட் பிரிஞ்சிருக்காங்க, போய் இன்னொருத்தங்களை மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இது வந்து என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகேவா? லா உள்ள வந்து கேள்வி கேட்கும். ஓகேவா? ஒருவேளை அதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, சோ இது வரைக்கும் அவங்களோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ஃபோர்ஸபிள் பை லாவா தான் இருந்தது. அவங்க ஏதாவது உள்ள தப்பு பண்ணாங்கன்னா லா உள்ள வரும். இப்போ ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா போய் அவங்க போயிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ லாவால உள்ள வர முடியுமான்னு கேட்டா அப்போ லாவால உள்ள வர முடியாது. புரியுதா? ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு பாதி பீரியட் வரைக்கும் என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அன்என்ஃபோர்ஸபிளா ஆயிடுச்சு, இட் cannot be enforced anymore அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சோ அதை வந்து நம்ம வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேவா? சோ ஒரு கட்டம் வரைக்கும் என்ஃபோர்ஸபிளா இருந்தது, நமக்கு தெரியும் அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்தா மட்டும்தான் கான்ட்ராக்டா இருக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் அது வந்துட்டு என்ஃபோர்ஸபிளா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது வந்துட்டு அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியல, லாவால அதுக்குள்ள வர முடியல அப்படின்னா அப்பவும் அந்த கான்ட்ராக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த கான்ட்ராக்ட் கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் இல்ல அப்படின்றத நம்ம எந்த டேர்ம்ல சொல்லுவோம்னா வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கான்ட்ராக்ட் அது கான்ட்ராக்டே இல்ல, அது பொய் இல்ல, அது இனிமே இல்ல, அது ஒரு ஃபால்ஸான கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம எந்த டேர்ம் யூஸ் பண்ணி சொல்வோம் அப்படின்னா வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணி சொல்வோம். சோ இது என்ன அப்படின்றது வந்து செக்ஷன் 2Jல சொல்லியிருக்காங்க. So this is all about the terms you should know when you study Indian Contract Act. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ஓகேடா. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா. முதல்ல ஒருத்தங்க வந்து ஆஃபர் இல்லைன்னா ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும், அதுக்கு இன்னொருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ண உடனே அது ப்ராமிஸா மாறிடும். அப்புறம் 2 பேத்துக்கும் கன்சிடரேஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா இருந்துச்சுன்னா அது அக்ரிமெண்டா மாறும். அந்த அக்ரிமெண்டா என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்தது அப்படின்னா அது கான்ட்ராக்டா மாறும். அப்போ அது என்னைக்கு கான்ட்ராக்டா மாறிச்சோ அப்போ அது கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872க்குள்ள வரும். ஒருவேளை அது 14 வரைக்கும் கான்ட்ராக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் இந்த ஆக்டுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு நமக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அப்பையில இருந்து அந்த கான்ட்ராக்ட் போய் அதுக்கு பேரு வாய்ட் கான்ட்ராக்ட். சோ இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த எல்லா டேர்ம்ஸையுமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கிறது தான் நம்ம அடுத்தடுத்து பண்ண போறது. திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? சோ ஆஃபர் அப்படின்றது என்ன? ஆஃபர் அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ரப்போசல். ஆஃபர் ஆர் ப்ரப்போசல் ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்சபிள் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு தனித்தனி மீனிங் கிடையாது. நீங்க இங்க வந்து ஒரே டேர்ம் நீங்க ஆஃபர்னு போட்டாலும் ப்ரப்போசல்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ இங்க வந்து யாருக்கு முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவங்க ப்ரப்போசர் இல்லைன்னா ஆஃபரர். ஹூ மேக்ஸ் த ப்ரப்போசல், அவங்க தான் ப்ரப்போசல் இல்லைன்னா ஆஃபரர். ஸோ யாரு வந்துட்டு இப்போ ஆக்சுவலா ஏ வந்துட்டு பி கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா ஏ வந்து ப்ரப்போசர். யாரோட அக்செப்டன்ஸை வந்துட்டு எதிர்பார்த்து இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பியோட அக்செப்டன்ஸ் இல்லையா? ஸோ அந்த இடத்துல யாருக்கிட்ட அந்த ப்ரப்போசல் போய் சேருதோ அவங்க அந்த ஆஃபரி. ஸோ இங்க ஏ வந்துட்டு ப்ரப்போசர், பி வந்துட்டு ஆஃபரி, அவ்வளவுதான். இந்த ஒரு டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, செக்ஷன் 2A 2B அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அந்த டெஃபினிஷன்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதோட மீனிங் எழுதலாம், ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எழுதிடுறது நல்லது. நான் அதனாலதான் எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி நானாவே நோட்ஸா எழுதிருப்பேன். ஆனா டெஃபினிஷன்ஸ் மட்டும் அதுல இருக்கிற டேர்ம்ஸை நான் அப்படியே கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்களும் அதை அப்படியே உங்களோட எக்ஸாம்ல எழுதுறது வந்து அட்வைசபிள். ஓகேவா? செக்ஷன் 2A வந்து ப்ரப்போசல் இல்லைன்னா ஆஃபர் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா,
when one person signifies to another his willingness to do or abstain from doing anything with a view to obtaining the assent of that other to such act or abstinence. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு பர்சன் ஏ, ஓகேவா? ஸோ அந்த ஒன் பர்சன்ன்றது ஏ சிக்னிஃபைஸ் டு அதர், இன்னொரு பர்சன் கிட்ட போயிட்டு அந்த அனதர்ன்றது பி, ஓகேவா? ஹிஸ் வில்லிங்னஸ் டு டூ ஆர் அப்டெயின் ஃப்ரம் டூயிங் எனிதிங் அப்படின்னா, நான் வந்து உனக்காக இத பண்றேன், இல்ல நான் உனக்காக இத பண்ணாம இருக்கேன், ஓகேவா? இப்போ ப்ராமிஸ் இல்லைன்னா ப்ரப்போசல் அப்படின்றது வந்து நான் உனக்காக இதை பண்றேன், நீ எனக்கு திருப்பி இதை பண்றியா அப்படின்னு கேட்கறது மட்டும் கிடையாது. நான் உனக்காக இதை பண்ணாம இருக்கேன், நீ திருப்பி எனக்கு இதை பண்ணு, இல்லைன்னா நான் உனக்கு இதை பண்ணாம இருக்கேன், நீ எனக்கு திருப்பி இதை பண்ணாத அப்படின்றதுமே வந்துட்டு கான்ட்ராக்ட் தான். நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், அன்னபூர்ணாவும் சரவணபவனும் ஒரு 2 பெரிய வெஜ் ஹோட்டல்ஸ் இல்லையா? அன்னபூர்ணா, சரவணபவன் தெரியும்ல, 2 பெரிய வெஜ் ஹோட்டல்ஸ் இல்லையா? சோ இப்போ இந்த அன்னபூர்ணாக்கும் சரவணபவனுக்கும் வந்து இப்போ ஒரே இடத்துல இருந்து அதுக்கு பயங்கர காம்படிஷன் இருக்கும். சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் ரீஜியன்ல வந்து இந்த காந்திபுரம் சர்க்கிள்ல வந்து நீங்க சரவணபவன் வந்துட்டு பார்க்க முடியாது. அப்படி நீங்க பாக்குறீங்கன்னா அது வந்து ஒரிஜினல் சரவணபவனா இருக்காது. ஓகே, சோ அவங்க வந்து ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. சோ இப்ப இந்த அன்னபூர்ணா தான் காந்திபுரம்ல ஃபேமஸ் இல்லையா? கோயம்புத்தூர்லயே மோஸ்ட்லி அன்னபூர்ணா தான் ஃபேமஸ். இப்ப நீங்க வந்து திருப்பூர் சைட்லாம் வந்துட்டீங்கன்னா சரவணபவன் உங்களால பார்க்க முடியும். ஒரு ஏரியால உங்களால சரவணபவன் பார்க்க முடியும். ஆனா அன்னபூர்ணா பக்கத்துல உங்களால சரவணபவன் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து 2 பெரிய வெஜ் ஹோட்டல்ஸ் இல்லையா? இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படி 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கு, அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்காங்க, பயங்கர காம்படிஷன் இருக்கும் 2 பேருக்குமே. ஸோ இப்ப வந்து ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களோட பிசினஸ் வந்துட்டு அடிப்படும். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுருக்காங்க. இந்த இந்த கோயம்புத்தூர் ஏரியால இந்த சர்க்கிள்ல உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அதே மாதிரி சரவணபவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ரீஜன் எடுத்துப்பாங்க, இதுக்குள்ள நான் இருக்கேன், அன்னபூர்ணா இதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. சோ இங்க வந்து கான்ட்ராக்ட்ன்றது எப்படி பார்த்திருக்கோம், எனக்கு இதை பண்ணு, நான் உனக்காக இதை பண்றேன். எஸ், நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்ததுதான். இப்போ அன்னபூர்ணா அப்படின்றது வந்து நீங்க பிரேக் ஆச்சுன்னா உடனே சொல்லிடுங்க, ஓகேயா? கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம், உடனே பிரேக் ஆகுது அப்படின்றது சொல்லிடுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு அன்னபூர்ணாக்கும் சரவணபவனுக்கும் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல எப்படின்னா, நான் வந்து கோயம்புத்தூர்ல இந்த ரீஜன்ல நான் இருக்கேன், அன்னபூர்ணா நான் இருக்கேன், நீங்க வந்து வேற ரீஜன் எடுத்துக்கோங்க, இல்ல கோயம்புத்தூர் பக்கத்துல அவினாஷியோ இல்ல திருப்பூரோ நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து இந்த ரீஜனுக்குள்ள வந்து உங்களோட ஹோட்டல் ஓபன் பண்ணாதீங்க, நான் வந்து உங்களோட ரீஜனுக்குள்ள வந்து ஹோட்டல் ஓபன் பண்ண மாட்டேன். ஸோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரிஃப்ரைன் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்கும். சோ கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து எப்பவுமே நான் உனக்காக இதை கொடுக்குறேன், திருப்பி நீ எனக்காக காசு கொடு, இல்ல நான் உனக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறேன், திருப்பி நீ எனக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடு அப்படின்றது மட்டும் கிடையாது. நான் உனக்காக இதை பண்ணாம இருக்கேன், திருப்பி நீ எனக்காக இதை பண்ணாம இரு. சோ அப்படிங்கிறதுமே கான்ட்ராக்ட் தான். அததான் இங்க சொல்றாங்க, his willingness to do. நான் வந்து உனக்காக ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு சொல்றதோ, இல்ல ஆர் அப்டெயின் ஃப்ரம் டூயிங் எனிதிங், நான் உனக்காக இதை செய்யாம இருக்கேன் அப்படின்னு சொல்றதோ, வித் a view to obtaining the assent. இன்னொருத்தவங்க கிட்ட ஏ வந்து ஒண்ணு நான் உனக்காக இதை பண்றேன்னு போய் பி கிட்ட சொல்லணும், இல்ல நான் உனக்காக இதை பண்ணாம இருக்கேன் அப்படின்னு போய் பி கிட்ட சொல்லணும். எதுக்காக போய் இதை பி கிட்ட சொல்றாரு அப்படின்னா, டு obtain the assent of that பி, ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வாங்குறதுக்காக போய் சொல்றாரு. இதத்தான் ஆஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் தட் அதர் டு சச் ஆக்ட் ஆர் அப்டினன்ஸ். நான் வந்து உனக்காக இதை பண்றேன்னு சொல்றதுக்கு நீ எனக்கு அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா நான் உனக்காக இதை பண்ணாம இருக்கேன்னு சொல்றல, அதை நீ வந்துட்டு எனக்காக அக்செப்ட் பண்ணணும். சோ இதுதான் வந்துட்டு ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ படிச்சா கிளியரா இருக்கும். when one person signifies to another his willingness to do or abstain from doing anything with a view to obtaining the assent of that other to such act or abstinence. புரியுதா? இந்த டெஃபினிஷனுக்கான மீனிங் புரியுதா? Okay, I can hear the notification sound of your thumbs up ன்னு நினைக்கிறேன். எஸ், மைக் ஆன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆஃபர்னா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஆக்ட்ல என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துட்டோம். ஆஃபர் பத்தி நீங்க எழுதும்போது
இந்த செக்ஷன் நீங்க மறந்துட்டா பிரச்சனை இல்லை, பட் செக்ஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கொஸ்டின்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு செக்ஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் நம்புவாங்க நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்க செக்ஷன்ஸ் எழுதிக்கலாம். டெஃபினிஷன்ஸ் நீங்க இப்படியே எழுதுறது நல்லது. இப்போ வேலிட் ஆஃபர். ஸோ வேலிட் ஆஃபர் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஆஃபர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு ஆஃபர் வந்துட்டு இது ஆஃபர் தான் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கிட்ட அக்செப்டன்ஸ் வாங்குறது அது ஓகே, அதுதான் ஆஃபர். ஆனா நம்ம பண்ணது ஆஃபரா, நம்ம பண்ணது ப்ரப்போசலா அப்படின்றது வந்து நம்ம சில பேராமீட்டர்ஸ் வச்சுதான் ஆமா இது ஆஃபர் தான் அப்படின்னு நம்ம சொல்வோம். அது எப்போ அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கு என்னன்னா, இப்ப வேலிட் ஆஃபர்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசையா எழுதணும். நமக்கு புக்ல வந்து பாயிண்டா கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். என்ன இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டா போதும், உங்களுக்கு நீங்க எழுதும் போது ஈஸியா வந்துடும். 2 டைம் ரிவிஷன் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிடிசிஎஃப். ஸோ சிடிசிஎஃப் அப்படின்றது கிளியர், டெஃபினைட், கம்ப்ளீட் அண்ட் ஃபைனல். நீங்க போய் ஒருத்தங்க கிட்ட நான் உங்களுக்காக இதை பண்றேன், நான் நீங்க எனக்கு இதை அக்செப்ட் பண்றீங்களா நம்ம போய் கேட்கும் போது நம்ம என்ன பண்றோன்றத கிளியரா சொல்லணும். அது டெஃபினட்டா சொல்லணும், ஆமா கன்ஃபார்மா இதுதான் அப்படின்றது இருக்கணும். கம்ப்ளீட்டா சொல்லணும், பாதி சொல்லி பாதி சொல்லாம இருக்கக்கூடாது. ஸோ ஃபைனலா இருக்கணும் அதுவே. ஓகே, மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சோ இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு கான்ட்ராக்ட்ல வந்துட்டு நீங்க எதையாவது கிளியரா சொல்லாம விட்டீங்க அப்படின்னா, அப்போ அது வந்துட்டு உங்களுக்கு அது வந்து கான்ட்ராக்ட் ஒரு ஆஃபராவே அது வந்து இருக்காது. ஆஃபராவே இல்லைன்னா அது கான்ட்ராக்டாவும் முடியாது இல்லையா? சோ அது வந்து வாய்ட் அக்ரிமெண்ட்னு முடிச்சிருவாங்க. வாய்ட் கான்ட்ராக்டுக்கு கூட கொண்டு போக மாட்டாங்க. வாய்ட் அக்ரிமெண்ட், இது கிளியராவே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சிருவாங்க. வாய்ட் ஆஃபர் அப்படி முடிச்சிருவாங்க அதை. ஓகேவா? ஸோ வாய்ட் ஆஃபர் கிடையாது, வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ராம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட வீடை வந்துட்டு ஷியாமுக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஓகேவா? ஆஃப்டர் சம் டைம்ஸ் ராம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரோட வீட்டை வந்துட்டு மார்ட்கேஜ் பண்ணிட்டாரு, அடகு வச்சுட்டாரு. ஓகே, இப்போ ஷியாமால வந்து இப்ப அவங்க பேசிக்கிட்டாங்க இல்லையா, இந்த வீட்டை அவர் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு, என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு மார்ட்கேஜ் பண்ணிட்டாரு. இப்போ நான் வந்துட்டு இதை வந்து இதுக்காக நான் இப்ப கேஸ் எனக்கு தானே விற்கிறேன்னு சொன்னாரு, சோ நான் இதுக்காக கேஸ் போடுறேன் அப்படின்னு வந்துட்டு ஷியாமால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படின்றாங்க. ஏன் முடியாது அப்படின்னா, வீட்டை விற்கிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ நம்ம அப்ப அங்க பேசின மாதிரி வீட்டை விக்கிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவுக்கு விக்கிறேன், என்ன ஏது, எப்போ விக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு கிளியரான விஷயமே இல்ல. ஜஸ்ட் ஒரு பேச்சுவாக்குல நான் வந்துட்டு வீட்டை விக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கான்ட்ராக்ட் ஆயிடாது. அவங்க வந்து பேசணும். நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட்ன்றது வந்துட்டு ரைட்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஓரலா இருந்தாலே கான்ட்ராக்ட் தான். அந்த ஓரலுமே கிளியரா இருக்கணும், டெஃபினட்டா இருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும், ஃபைனலா இருக்கணும். ஓகேவா? சோ இந்த 4 விஷயம் கரெக்டா இருக்கணும். இந்த சென்ஸ் இந்த இடத்துல அவங்க என்ன மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவுக்கு விக்கிறோம், என்ன டேட்ல குடுக்குறோம், அதான் இந்த மாதிரி இந்த எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம், சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசினா மட்டும்தான் இது வந்து ஒரு ப்ராப்பர் ஓரல் அக்ரிமெண்டா கூட இது மாறும். சோ அது மாறாதனால இது ரொம்பவே வேகா ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் விக்கிறேன்னு மட்டும் சொன்னதுனால ஷியாமால வந்துட்டு இப்போ ராம் மேல வந்துட்டு சூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி வரும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஷியாம் வந்துட்டு சூ பண்ணலாமா இல்லையா, அவரால் முடியுமா, முடியாது அப்படின்னா ஏன், முடியும் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? சோ நீங்க அப்ப இப்படிதான் நீங்க எலாபரேட்டா எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃபர் அப்படின்றது இதுதான். வேலிட் ஆஃபர் அப்படின்றதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே இந்த சிடிசிஎஃப் தான். இது உங்களுக்கு இல்ல, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிளியரா அவங்க பேசிக்கல, ஜஸ்ட் ஒரே அவுட்லைன்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சோ அதனால இந்த வேலிட் ஆஃபர்ல அது வராது அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த ஷியாமால இப்ப அவரை ராம் வந்துட்டு சூ பண்ண முடியாது அப்படின்றத நீங்க அழகா நல்லா ஒரு ஹாஃப் பேஜ் வர மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டடிக்கான சொல்யூஷன் நீங்க தந்துட்டீங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஆன்சர். ஓகேவா? சோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்துட்டு நாட் வேக். அதுதான் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இருக்கணும், சர்டனா இருக்கணும், ப்ரிசைஸா இருக்கணும். ஓகேவா? இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஆஃபர். ஓகேவா? சோ ரொம்ப கிளம்சியா அந்த மாதிரி நீங்க எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். கம்யூனிகேட்டட் டு ஆஃபரிங். ஃபர்ஸ்ட் ஆஃபர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம விக்கலான்ற ஐடியால இருந்தோம் அப்படின்னாலே அது ஆஃபர் ஆயிடாது இல்லையா? நம்ம போயிட்டு இன்னொருத்தங்க கிட்ட சொல்லணும், அப்பதான் அது ஆஃபரே.
ஓகேவா? அடுத்தது மேபி ஓரல் ஆர் இன் ரைட்டிங். நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். நீங்க வந்துட்டு வாயிலையும் போய் சொல்லலாம், எழுதியும் நீங்க அனுப்பலாம். இதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதியும் அனுப்பலாம். டேர்ம்ஸ் மேபி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைட். இந்த எக்ஸ்பிரஸ்ட் இம்ப்ளைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு சொல்றேன். அதை வச்சு உங்களுக்கு இந்த வேர்ட்ஸை வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இதை சேல் பண்றேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்றது, நான் எக்ஸ்பிரஸ்டா ஒரு ஆஃபரை உங்ககிட்ட கொண்டு வந்து வைக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இம்ப்ளைட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கேஸ் ஸ்டடி வருதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதுல வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோக்கு வச்சிருப்பாங்க. நீங்க போய் பார்த்து தேடி உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்க எடுத்துப்பீங்க. ஓகேவா? சோ இது வந்து ஆஃபரா? அப்படியே ஆஃபரா இருந்தாலும் இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆஃபரா இல்ல இம்ப்ளைட் ஆஃபரா அப்படின்னு கேட்பாங்க. இது ஆஃபரா அப்படின்ற கேள்விக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வேணும். அது ஆஃபர் தான். ஓகேவா? ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இப்ப நம்ம ஆஃபர்னாலே கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஆஃபர் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து மூடி பெட்டிக்குள்ள வச்சு வைக்கல. யாரு வேணா பப்ளிக் வந்துட்டு போலான்ற ஒரு ஷோரூமை நமக்காக ஓபன் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. அப்ப அவங்க ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? சோ அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ இப்போ இந்த ஆஃபர் எப்படி இருக்குன்னா, இது வந்து எக்ஸ்பிரஸ்டா இல்ல இம்ப்ளைடா அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லல. ஓகேவா? ஆனா அந்த கடையில அந்த ட்ரெஸ் இருக்கிறதுனாலயே நீங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்றத மறைமுகமா சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்ககிட்ட சொன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ்ட் ஆஃபர். ஓகேவா? மறைமுகமா அவங்க நீங்க எங்க கடையில வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர்கிட்டயும் போய் தனித்தனியா சொல்லாம அவங்க அப்படி வச்சிருக்காங்க. அவங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. அவங்க கொண்டு இப்படி கடையை வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்றது வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆஃபர் ஆகும். இந்த மாதிரி அவங்க கடை ஓபன் பண்ணி அமைதியா அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம உள்ள போறோம், எடுக்கிறோம், பில் போடுறோம், வரோம். சோ இது வந்துட்டு இம்ப்ளைட் ஆஃபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ எக்ஸ்பிரஸ் ஆஃபருக்கும் இம்ப்ளைட் ஆஃபருக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியலன்னா நான் திரும்ப சொல்றேன். என்னாச்சு? புரிஞ்சுங்க. ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு ஸ்பெசிபிக் ஆஃபர், ஜெனரல் ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஆஃபர் இருக்கு. ஓகே. ஒரு ஸ்பெசிபிக் ஆஃபர் அண்ட் ஜெனரல் ஆஃபர் அப்படின்னா, நான் போய் ஒருத்தங்க கிட்ட போய் ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு இதை தரேன், நீங்க எனக்கு திருப்பி இதை தாங்க, இல்ல திருப்பி எனக்கு நீங்க காசு தாங்க அப்படின்னு நான் போய் ஸ்பெசிபிக்கா ஒரு பர்சனை குறிப்பிட்டு நான் போய் சொல்றது வந்துட்டு ஸ்பெசிபிக் ஆஃபர். ஜெனரல் ஆஃபர் அப்படின்றது என்னன்னா, இப்ப இந்த கம்பெனி எல்லாம் இருக்காங்க இல்லையா, கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஷேர்ஸை வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, உங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்துட்டு ஷேர்ஸ் வாங்கணும்னா என் கம்பெனில காசு கொடுத்துட்டு நீங்க ஷேர் வாங்கிக்கலாம், ஷேர் ரேட் வந்துட்டு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வெப்சைட்ல தந்துருவாங்க. நீங்க போயிட்டு ஆன்லைன்ல பாத்துக்கலாம், பார்த்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ல தந்துருவாங்க. ஆன்லைனுக்கு முன்னாடி இல்லையா நியூஸ் பேப்பர்ல தந்துருவாங்க. அப்படி நியூஸ் பேப்பர்னா நீங்க அதுல பாத்துக்கலாம். சோ ஒரு பர்சன் கிட்ட போய் ஸ்பெசிபிக்கா நான் ப்ரப்போஸ் பண்றது வந்து ஸ்பெசிபிக் ஆஃபர். ஓகேவா? இந்த மாதிரி ஜென்ரலா யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றது வந்து ஜென்ரல் ஆஃபர். ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போய் சொல்றது ஜென்ரல் ஆஃபர். ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் தான் வேலிட் ஆஃபருக்கான அந்த எசென்ஷியல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிடிசிஎஃப், அதுக்கப்புறம் வேகா இருக்கக்கூடாது, கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும். இது ஓரலாவும் இருக்கலாம், ரைட்டிங்லயும் இருக்கலாம், எக்ஸ்பிரஸாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம், ஸ்பெசிபிக்காவும் இருக்கலாம், ஜென்ரலாவும் இருக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இதுக்கான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு டவுட் வந்தோம்னா சொல்லுங்க. அந்த ஸ்பெசிபிக் ஜெனரல் அப்புறம் இந்த இம்ப்ளைட் எக்ஸ்பிரஸ் ரெண்டும் ஒண்ணு தானக்கா? எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெசிபிக் ஜெனரல்ல ஆஃபரை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? எக்ஸ்பிரஸ்ட் இம்ப்ளைட்ல ஆஃபரோட டேர்ம்ஸை பத்தி பேசுறாங்க. புரியுதா? நீங்க வந்து ஆஃபரே போய் ஸ்பெசிபிக்கா ஒருத்தங்க கிட்ட சொல்றது வந்து ஸ்பெசிபிக் ஆஃபர். இல்ல ஜென்ரலா ஒரு ஆஃபரை நான் தரேன் அப்படின்னு நீங்க சொல்றது வந்துட்டு ஜென்ரல் ஆஃபர். எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைட் அப்படின்ற அந்த ஒரு டேர்ம்ஸை வந்துட்டு எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ
நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஆஃபர் பண்றேன், ஓகேவா? இப்ப இந்த ஆஃபர் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க திருப்பி ஓகே இப்ப நான் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணணும்னா உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நான் திருப்பி உங்ககிட்ட இதெல்லாம் நீங்க எனக்கு பண்ணணும், இதெல்லாம் நீங்க எனக்கு பண்ணணும், திருப்பி நான் இந்த டேட்ல நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன், நான் உங்களுக்கு இதெல்லாம் திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றது எக்ஸ்பிரஸ்ட் டேர்ம்ஸ், ஓகேவா? எக்ஸ்பிரஸ்ட் ஆஃபர். அது இம்ப்ளைட் ஆஃபர் அப்படின்றது என்னன்னா, நீங்க இப்போ உங்ககிட்ட வந்து துணி கடைக்குள்ள அந்த நம்ம எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. இப்ப துணி கடைக்குள்ள உள்ள போகும்போது யாராவது வந்து இங்கதான் நீங்க எடுக்கணும், இந்த இந்த இடத்துல நீங்க வந்து பில் பே பண்ணியே ஆகணும், நீங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு பிரைஸ், உங்களோட சைஸ் எல்லாமே அந்த டேக்ல இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அங்க வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு பிரைஸ் எல்லாமே அதுலயே இருக்கும். யாருமே வந்து நீங்க பிரைஸ் பே பண்ணிட்டு தான் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னா பிரைஸை பே பண்ணிட்டு தான் நான் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்றது. ஸோ அந்த டேர்ம்ஸ் வந்து உள்ள மறைஞ்சிருக்கு. உங்ககிட்ட யாரும் வந்து ஒரு டைமும் உங்க ட்ரெஸ் கடைக்குள்ள போகும்போது இங்க பாருங்க உள்ள வந்தீங்கன்னா காசு நீங்க பே பண்ணிட்டு தான் நீங்க ட்ரெஸ்ஸை வெளில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா வித்தியாசம்? ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா உங்களுக்காகவே அந்த நாலேஜ் இருக்கும். இந்த விஷயம் நான் அக்செப்ட் பண்றேன்னா நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் தான் இம்ப்ளைட் டேர்ம்ஸ் ஆஃபர். அவ்வளவுதான். ஓகே. சோ ஓகே, இப்போ ஆஃபர்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அக்செப்டன்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஆஃபர் அக்செப்டன்ஸ் இது ரெண்டுத்துலயுமே காமனா நம்ம செக்ஷன் 4 ஒன்று படிப்போம், செக்ஷன் 5 ஒன்று படிப்போம். அது வந்து நம்ம அக்செப்டன்ஸ் ஒரு டைம் பார்த்துட்டு 4-5 என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஓகேவா? இதுல வந்து நீங்க இது மட்டும்தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4-5 அப்புறம் அந்த வேலிட் ஆஃபருக்கான எசென்சியல்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நீங்க லைட்டா ஞாபகம் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே கொஞ்சம் ஜென்ரலா இருக்கும். 2.5 வரைக்கும் சொல்றேன், ஜென்ரலா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறும், பாத்துக்கலாம். ஓகே, அக்செப்டன்ஸ் அப்படின்றது என்ன? எதை வந்து அக்செப்டன்ஸ் சொல்லுவோம்? ஆஃபர் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷன் 2B சொல்லியிருக்காங்க அக்செப்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்ட்டு. டெஃபினிஷன் புக்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியல, இருந்ததுன்னா அதை கோட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன் அப்படியே எழுதிடுங்க. ஓகே, இப்ப அக்செப்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, நான் திருப்பி அதுக்கு அக்செப்ட் பண்றேன், இல்ல நான் அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். அக்செப்டிங் ஆர் அக்ரிங் டு த ப்ரப்போசல், அதுதான் அக்செப்டன்ஸ். அவ்வளவுதான். இதுவும் நான் வேர்ட்ஸ்லயும் பண்ணலாம், என்னோட ஆக்ட்ஸ்லயும் பண்ணலாம் அப்படின்றாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் தம்ஸ் அப் காட்டினா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு தான் அர்த்தம். ஓகேவா? சோ அதுதான் வேர்ட்ஸ் ஆர் ஆக்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அடுத்தது வந்துட்டு அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட். ஓகே, இப்ப நீங்க வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் ஒண்ணு பண்றீங்க, இல்ல ஓகே இப்ப நீங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு டீலிங்ஸ் வந்துட்டு வைக்கிறீங்க, நான் திருப்பி அந்த டீலிங்க்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டு தான் என் கையில இருக்கிற சாய்ஸ். நீங்க சொல்றதை நான் அப்படியே கேட்கணும், இல்லைன்னா நான் அதை ரிஜெக்ட் பண்ணணும். இதைத்தான் நான் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்கல்ல, வெயிட், இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, இப்ப நீங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க, என்கிட்ட வந்து ஒரு 100 tons ஆஃப் காட்டன் இருக்கு என் கம்பெனில, நீங்க வந்து அதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு வந்துட்டு நீங்க என் கம்பெனில வந்துட்டு நீங்க வந்து ப்ரப்போசல் முன்னாடி வைக்கிறீங்க. நான் இப்ப என்ன பண்ணணும்னா அந்த 100 tons ஆஃப் காட்டனை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், அது அக்செப்டன்ஸ். இல்லைன்னா நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும், அது ரிஜெக்ஷன். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அது என்ன விஷயமா இருக்கக்கூடாதுன்னா, நான் வாங்கிக்கிறேன், எப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு 100 டன் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த 100 டன் அவங்க தரலன்னா வாங்கிக்கிறேன், தந்தாங்கன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னா அது அக்செப்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? நான் வந்து எந்த கண்டிஷனுமே இல்லாம நீங்க சொல்றதை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ். ஸோ அப்சல்யூட்டா இருக்கணும், அன்குவாலிஃபைடா இருக்கணும். அன்குவாலிஃபைடு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து இதுதான், இப்போ நான் வந்து இங்க வந்து நான் குவாலிஃபை ஆயிட்டேன்னா, நான் சொல்ற ஒரு கண்டிஷன் வந்து குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? எனக்கு வந்து வெளியில இருந்து ஒருத்தங்க தரலன்னா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நான் வந்துட்டு வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள வச்சு நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணக்கூடாது. நீங்க சொல்றதை நான் அப்படியே ஏத்துக்கணும், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ அதுதான் அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடா இருக்கணும். சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது MCQsல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸை மாத்தி ஒரு அக்செப்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆப்ஷன்ஸை மாத்தி கொடுத்துருவாங்க. இந்த அப்சல்யூட் கூட வேற வார்த்தையை சேர்த்தோ, இல்ல அன்குவாலிஃபைட் கூட வேற வார்த்தையை சேர்த்தோ, இல்ல இது குவாலிஃபைட்னு இருந்தா அது அக்செப்டன்ஸ்லயே வராது, அன்குவாலிஃபைடா இருக்கணும். ஓகேவா?
ஸோ அவ்வளவுதான். அடுத்தது ஆஃபர் வென் அக்செப்டட் பிகம்ஸ் ப்ராமிஸ் இல்லையா? ஸோ இதுவே 2Bல தான் வருது. ஆஃபர்ன்ற ஒரு விஷயம் அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் அது ஆஃபராகவே இருக்கும். அதை வந்து நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்ப 2 பேருக்குமே அது பிடிச்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டா மாறிடும், அதாவது ஒரு ப்ராமிஸா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் அக்செப்டன்ஸ்ல நம்ம இவ்வளவுதான் படிக்கிறோம். ஆஃபர்னா என்ன, அக்செப்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சதுல ஓகே தானே? ஓகேவா? ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்களே, என்னாச்சு? போர் அடிக்குதா? மாத்தணுமா ஏதாவது? ஓகேதாக்கா. ஓகே, கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? யாக்கா இருக்கும். ஓகே, தூக்கம் வந்தா சொல்லிடுங்க, நடுவில் ஏதாவது பேசலாம். நீங்க வேற எதை பத்தி பேசணும்னாலும், பிளேஸ்மெண்ட்ஸோ ஃபைனலோ இல்ல அடுத்து வேற எதை பத்தி, இன்டர்ன்ஷிப் பத்தி எதை பத்தி பேசணும்னாலும் நீங்க இங்க பேசலாம், கேட்கலாம், பேசலாம், எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நடுவில் போர் அடிச்சதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, கிளாஸ் போதும் அப்படின்றதுனாலும் நீங்க சொல்லலாம், நம்ம முடிச்சிடலாம் அதெல்லாம் டைமுக்கு. ஓகே ஓகேக்கா. ஓகே, இப்போ அக்செப்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆஃபர்ல வந்து ஒரு வேலிட் எசென்ஷியல்ஸ் இருக்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கணும், இல்ல என்னெல்லாம் இருக்கலாம், என்ன இருந்தா நல்லது அப்படின்றது. ஓகே, ஸோ இதுவுமே நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அக்செப்டன்ஸும் வந்துட்டு ஓரலாவும் இருக்கலாம், ரைட்டிங்காவும் இருக்கலாம், எக்ஸ்பிரஸ்டாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். இப்போ ஒருவேளை நான் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ரப்போசல் வைக்கிறேன், இதெல்லாம் ஓகே, இந்த எக்ஸ்பிரஸ், இம்ப்ளைட், ஓரல், ரைட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே காமனா இருக்கும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ரப்போசல் வந்து சொல்லும் போதே இப்ப நீங்க வந்து திருப்பி எனக்கு வந்து அக்செப்ட் பண்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கே கிளாஸ்ல ஒரு நிமிஷம் ஓகே ஓகே டன். இப்போ நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஜனா சார் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் பத்தி சொன்னார் இல்லையா? கிளாஸ் பத்தி சொல்லும் போது அவர் திருப்பி உங்ககிட்ட என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நாங்க இந்த கிளாஸ் ஆஃபர் பண்றதுக்கு ரெடி, திருப்பி நீங்க வந்துட்டு இந்த கிளாஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, நீங்க திருப்பி வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமே வந்து சென்ட் பண்ணணும், ரெஸ்யூமேயோட உங்களோட ஐடி கார்டு, ஆதார் கார்டு நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட அக்செப்டன்ஸை நீங்க வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் ஒண்ணு சொன்னார் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் அவங்க சொல்லியிருக்கும் போது, அப்படி ஒரு மெத்தட் அவங்க உங்களோட ப்ரப்போஸ் பண்ற ஒருத்தவங்க உங்களுக்கு அந்த மெத்தடை கொடுக்குறாங்க அப்படின்னா, அக்செப்டன்ஸ் வந்து அந்த மெத்தட்ல தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? சோ அதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட். பிரெஸ்கிரைப்டு மெத்தட் இஸ் ஃபாலோட் இஃப் எனி. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, இல்ல இந்த மெத்தட்ல தான் நீங்க எனக்கு வந்துட்டு ஓகே சொல்லணும்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது வந்துட்டு அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அடுத்தது வந்துட்டு அன்குவாலிஃபைட் அண்ட் அப்சல்யூட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு நோ கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். அதேதான், அந்த அன்குவாலிஃபைடுக்கும் இந்த இதுக்கும் ஒரே அர்த்தம் தான், நோ கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். நீங்க எனக்காக இதை பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு உங்களோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஐதர் யூ ஷுட் அக்செப்ட் இட் ஆர் யூ ரிஜெக்ட் இட், அவ்வளவுதான். ஓகேவா? நான் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுட்டு நான் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து அக்செப்டன்ஸா இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு கவுண்டர் ஆஃபர், ரிஜெக்டட் ஆர் அக்செப்டட். ஸோ இன்னொரு ஆஃபருமே நான் வந்துட்டு திருப்பி கொடுக்கலாமா? இப்ப எப்படின்னா, வெயிட், இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு ஆஃபர் தரீங்க, திருப்பி நானும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் தரேன். ஓகேவா? இப்ப நான் வந்து நீங்க உங்களோட ஆஃபரை வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் திருப்பி என்னோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு கண்டிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் கவுண்டர் ஆஃபர். ஓகேவா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 100 tons ஆஃப் காட்டன் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றாங்க. திருப்பி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னோட ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க என்னோட ஃபார்ம்லயே நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் காட்டன்லாம், அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி எனக்கே திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு ஆஃபர் பண்றாங்க. இது வந்து ஒரு ஹெல்தி டீலிங் தானே?
சோ இவங்களும் ஒரு ஆஃபர் பண்றாங்க, இவங்களும் ஒரு ஆஃபர் பண்றாங்க. இது வந்து ஹெல்தி டீலிங் தானே. இந்த டீலிங் நடந்துச்சு, இந்த கவுண்டர் ஆஃபர், இதுக்கு பேர் தான் கவுண்டர் ஆஃபர். நான் ஒரு ஆஃபர் தரும்போது இன்னொருத்தவங்க அவங்க இன்னொரு ஆஃபர் தர்றது. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து நடக்கும்போது இது அக்செப்டன்ஸ்ல வராதா அப்படின்லாம் கேட்டா அப்படி கிடையாது. இப்போ கண்டிப்பா கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடாது, அன்குவாலிஃபைடா தான் இருக்கணும், அப்சல்யூட்டா தான் இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி. ஆனா கவுண்டர் ஆஃபர் வந்துட்டு இருக்கக்கூடாது, இருந்தா அது வந்து அக்செப்டன்ஸ் கிடையாது அப்படின்றது கிடையாது. ஓகேவா? சோ கவுண்டர் ஆஃபர் இருக்கலாம். ஆனா அந்த கவுண்டர் ஆஃபரை இந்த ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணாரு இல்லையா, அவர் வந்துட்டு அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். அதனால இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸும் ஆகலாம். ஓகேவா? சோ கவுண்டர் ஆஃபர் இருக்கலாம். ஆனா அது வந்து இருக்கணுமா வேணாமான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலாம். இருக்கவே கூடாது அப்படின்னு லா சொல்லல. ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு இப்போ ஒரு அக்செப்டன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத நான் மனசுலயே நினைச்சிட்டு இருந்தா அது அக்செப்டன்ஸா ஃபார்ம் ஆகாது. நான் போய் எனக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நான் சொல்லணும், ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. சோ அப்பதான் அது வந்து ஒரு அக்செப்டன்ஸா கிரியேட் ஆகும். அதுதான் கம்யூனிகேட்டட் டு தி ஆஃபரர். அடுத்தது வந்துட்டு மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒண்ணு கேட்கிறோம், அவங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எஸ் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க இல்லையா. சோ அது கான்ட்ராக்ட் லால கிடையாது. ஓகேவா? நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா அது அக்செப்டன்ஸ்னு வராது. சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க எஸ் சொல்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க வாய்ட்டு வந்து நீங்க எஸ்ன்னு சொல்லணும், இல்ல ஒரு தம்ஸ் பாதி காட்டணும். ஓகேவா? சோ அப்பதான் அது வந்துட்டு எஸ். நீங்க ஒரு உங்களோட ஆக்ட்ல காட்டணும், இல்ல உங்களோட ரைட்டிங்ல காட்டணும், இல்ல ஓரலா காட்டணும். நீங்க எப்படியாவது அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது அக்செப்டன்ஸா வரும். நீங்க ஒண்ணு கேட்கும் போது நான் அமைதியா சைலண்டா ஓரமா நின்னுட்டே இருந்தேன் அப்படின்னா இவங்க அமைதியா இருக்காங்க அப்ப இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அக்செப்டன்ஸ்ல வராது. ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு அக்செப்ட் பிஃபோர் டைம் பீரியட் கிவன். இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறதுக்குலாம் டைம் பீரியட் இருக்கும். சோ அந்த டைம் பீரியட்குள்ள நீங்க வாங்கணும், அதுக்கு மேல வந்துட்டு வாங்கக்கூடாது. சோ அக்செப்டன்ஸ்ன்றது வந்து நீங்க அந்த டைம் பீரியட்குள்ள நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் டைம் எடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்து இப்ப நான் நீங்க உங்க டீலிங்க்கு வந்து நான் வரேன் அப்படின்னு வந்துட்டு அக்செப்டன்ஸ்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் எசென்ஷியல் அக்செப்டன்ஸ். சோ இது கண்டிப்பா நீங்க எழுதணும். அக்செப்டன்ஸ் பத்தி கேட்டாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எழுதணும். கேஸ் ஸ்டடி கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதுக்குள்ளேயே ஏதாவது வச்சுதான் கேட்டுருப்பாங்க. ஒரு மெத்தட் சொல்லியிருக்காரு, சோ அந்த மெத்தட்ல நீங்க அக்செப்ட் பண்ணாதான் அது அக்செப்டன்ஸா, இல்லைன்னா அது அக்செப்டன்ஸ் இல்லையா, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆமா அக்செப்டன்ஸ்ல இது இருக்கு, இந்த ஒரு வேலிட் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, நீங்க அது இல்லாதனால இது வந்து அக்செப்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுத வேண்டியது இருக்கும். சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அவ்வளவுதான். இது வரைக்கும் ஓகே தானே? புரிஞ்சதுல? ஓகே. செக்ஷன் 4 and 5 ஆஃபர்லயும் படிப்போம், அக்செப்டன்ஸ்லயும் படிப்போம். செக்ஷன் 4 and 5 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் ஜென்ரலா இருக்கும், இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. செக்ஷன் 4ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நார்மலா ஆஃபர் அப்படின்னாலே அதுல ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் பார்த்தோம், கம்யூனிகேஷன்ன்றது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்? ஆஃபர் வந்துட்டு இப்போ ஒருத்தங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாருன்னா அவர் போய் ப்ரப்போஸ் பண்ணணும் ஒருத்தங்க கிட்ட. அதுதான் கம்யூனிகேஷன் இல்லையா? அவர் நினைச்சிட்டே இருந்துட்டு நான் ஆஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. ஒருத்தங்க கிட்ட போய் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். சோ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நடந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி முடிவு பண்றது, அதைத்தான் செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஆஃபருக்கான கம்யூனிகேஷன் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? அது மேபி அவங்கள போய் ரீச் ஆகாம இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க ஒரு ஒரு மெசேஜ்ல நீங்க நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்ல டைப் பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா அது போய் சென்டே ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு. நெட் ஆஃப் ஆயிருக்கு, அது போய் அங்க சென்டே ஆகல. அப்ப இது கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டட்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா? சோ கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறது தான் செக்ஷன் 4. செக்ஷன் 5 என்னன்னா ரெவகேஷன். ரெவகேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு ஆஃபர் தெரியாம சொல்லிட்டேன், ஓகேவா? இப்ப நான் அதை திருப்பி எடுத்துக்கணும், இல்ல நான் அந்த ஆஃபர் கொடுக்கல, சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு, ஓகேவா? சோ அதை நான் வந்து திருப்பி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சோ அதுதான் வந்துட்டு செக்ஷன் 5. ஓகே. செக்ஷன் 4ன்றது கம்யூனிகேஷன், செக்ஷன் 5ன்றது ரெவகேஷன். ஓகே. இப்போ ஆஃபர் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்ப முடியும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் இஸ் கம்ப்ளீட்டட் வென் இட் கம்ஸ் ஒரு நிமிஷம் வென் இட் கம்ஸ் டு த நாலேஜ் ஆஃப் தி ஆஃபரி. ஓகேவா? அதேதான். இப்ப நீங்க கம்யூனிகேஷன் அப்படின்றது நீங்க நெட் ஆஃப் பண்ணி வச்சனால நீங்க கொடுத்துட்டீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்ப கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. அது போய் அவங்கள ரீச் ஆகணும், உங்களுக்கு அது சிங்கிள் டிக் வரணும். ஓகேவா? அது ப்ளூ டிக்கா மாறணும்ன்ற அவசியம் இல்ல. சிங்கிள் டிக் வந்துச்சுல, அது அவங்கள போயிட்டு ரீச் ஆயிடுச்சுல, அவங்க நோட்டிபிகேஷனுக்கு அது போயிடுச்சுல, அவ்வளவுதான். அந்த அந்த அவங்களோட நாலேஜ்க்கு அது வந்துடுச்சு
அப்படின்னாலே கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆஃபர் பொறுத்த வரைக்கும். அக்செப்டன்ஸ்க்கு வரலாம் அப்படியே. ஓகே, கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அகெயின்ஸ்ட் ப்ரப்போசர் அக்செப்டர். ஸோ ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்போ முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அக்செப்டர் தானே அக்செப்டன்ஸே பண்ண முடியும் இல்லையா? சோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த தகவல் வந்து நீங்க தகவல் கொடுத்துட்டீங்க அப்படின்றது வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, when it comes to the knowledge of the proposer, நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன்றத நான் போய் என்னோட யார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நான் போய் எப்ப சொல்றேனோ அது அவங்க நாலேஜ்க்கு அது எப்ப போதோ அப்பதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஓகே, நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் அதை அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்றது. ஸோ அகெயின்ஸ்ட் அக்செப்டார் when it comes to the knowledge of the proposer. ஓகேவா? யார் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் நான் என் அக்செப்டன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அக்செப்டார் சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ ப்ரப்போசர் வந்துட்டு எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா when it is transmitted to him and it is out of control of acceptor. ஓகே, சோ இந்த ப்ரப்போசர் இருக்காரு இல்லையா, இந்த ப்ரப்போசருக்கும் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை தானே? இப்போ யாரு வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க போய் நான் வந்து நீங்க பண்ண ப்ரப்போசலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துலயே அது வந்து முடிஞ்சிடும். சோ இந்த கம்யூனிகேஷன் பத்தி இந்த இடத்துல பேச வேண்டிய ஆளே அக்செப்டார் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் அவரோட அக்செப்டன்ஸை கொடுக்க முடியும். ஆஃபரர் தான் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாரே இல்லையா? சோ ஆனாலும் இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது இருக்கும். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ப்ரப்போசருக்கு எப்போ முடிஞ்சது அப்படின்னா எப்போ வந்துட்டு அக்செப்டார் வந்து அந்த ஒரு விஷயத்த வெளியே நான் வந்துட்டு நான் அனுப்பிட்டேன். இப்போ வந்து ஒரு லெட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரப்போசர் வந்துட்டு சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் தரேன், திருப்பி நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு லெட்டர்ல உங்களோட அக்செப்டன்ஸ் எழுதி நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஓகேவா? இப்போ அக்செப்டார் வந்துட்டு ப்ரப்போசர் வந்துட்டு எப்போ வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அவர் வந்து எப்போ ஒத்துப்பாருன்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவருக்கு வந்தாதான் ஒத்துப்பாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவருக்கே அது வந்து சேரலன்னா கூட இவங்க லெட்டரை எழுதி அவரோட அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அக்செப்டார் போயிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா திரும்ப போய் அந்த லெட்டரை எடுத்துட்டுலாம் வர முடியாது. ஓகேவா? லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணியாச்சு, அந்த மெயில் எப்படியோ சென்ட் ஆகியே தீரும். நடுவுல போய் இவங்க வண்டி எடுத்துட்டு போய் எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா? அப்படி நடக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து எப்போ எழுதி எனக்கு அனுப்பிட்டீங்களோ, எப்போ அந்த லெட்டர் உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மாறிடுச்சோ அப்பவே நீங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு ப்ரப்போசர் சொல்றாரு. அக்செப்டார் வந்து எப்போ வந்து அது உங்களோட நாலேஜ்க்கு வருதோ அப்ப நீங்க வந்துட்டு ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் புரியுதா? புரியலன்னா நான் திரும்ப சொல்றேன். திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கக்கா. ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் அங்க பேசிட்டு இருக்கேன். ஆஃபர் பொறுத்த வரைக்கும் சோ அந்த இடத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் வேலையே. ப்ரப்போசர் தனியா அக்செப்டார் தனியா அப்படின்ற மாதிரி அவங்க பேசல. இல்லைன்னா ரெண்டு பேத்துக்கும் ப்ரப்போசருக்கும் சரி அக்செப்டாருக்கும் சரி எப்போ ஒரு ப்ரப்போசல் வந்து அக்செப்டார் காதுக்கு வருதோ, எப்போ அவங்க நாலேஜ்க்கு வருதோ, எப்போ ஒருத்தங்க வந்து நேரா நின்று ப்ரப்போஸ் பண்றாங்களோ அப்ப அந்த கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து அதுவுமே அக்செப்டாரோட வேலை மட்டும்தான். அங்க எப்படி அது ப்ரப்போசரோட வேலையோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு அக்செப்டாரோட வேலை மட்டும்தான். பட் இங்க லா படி அவங்க அதை அப்படி பாக்கல. சோ ரெண்டு பேத்துக்குமே சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஆஃபர் பண்ற வரைக்குமே ஆஃபரார் மட்டும்தான் அதுக்குள்ள இருந்தாரு. அக்செப்ட் பண்ற சூழ்நிலை வரும்போது ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப ரெண்டு பேருக்குமே எப்ப கம்யூனிகேஷன் முடியுது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்போ ப்ரப்போசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு எனக்கு வந்து லெட்டர் வந்து எழுதி எனக்கு அனுப்பிச்சிடுங்க, அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் வந்துட்டு அதை வந்துட்டு அக்செப்டன்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரப்போசர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அக்செப்ட் பண்ணணும் முடிவு பண்ணோன்னா ஓகே அவர் வந்து லெட்டர்ல எழுதி அனுப்ப சொல்றாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. போய் லெட்டர் வாங்குறாங்க, எழுதுறாங்க, எழுதிட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னதுமே போஸ்ட் பண்ண உடனே அது இதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? நான் போஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இது இப்ப என்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, என் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா அது போயிடுச்சு, நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்பவே ப்ரப்போசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம்.
ஓகேவா? அந்த லெட்டர் வந்து அவர் சேரலன்னா கூட, ஓகேவா, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த டீல்ல இருந்து நீங்க பேக் ஆஃப் ஆக முடியாது அப்படின்னு ப்ரப்போசர் சொல்லிடுவாரு. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. அக்செப்டர் பொறுத்த வரைக்கும் நான் எழுதி அனுப்பிட்டேன்ல உங்களுக்கு, அனுப்புனதுக்கு அப்புறம் அது உங்களோட நாலேஜ்க்கு வரும் இல்லையா, அப்ப இந்த கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். அக்செப்டருக்கு ரொம்ப சிம்பிள், நார்மல் ப்ரொவிஷன். எப்போ வந்து உங்களோட நாலேஜ்க்கு அது வருதோ அப்ப கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அக்செப்டர் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஏன் இப்படி ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்றது நம்ம செக்ஷன் 5 படிக்கும் போது ஓரளவுக்கு அந்த ஒரு கனெக்ஷன் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். செக்ஷன் 4 இவ்வளவுதான். செக்ஷன் 5 பார்த்தோம்னா ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர். ஓகேவா? இப்போ ரெவகேஷன் ஆஃப் ஆஃபரும் இருக்கு, ரெவகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸும் இருக்கு. எப்படி கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர், கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி செக்ஷன் 5ல ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் ரெவகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு 2 இருக்கு. ஸோ இந்த ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் என்ன ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ஆஃபரை கொடுத்துட்டு இல்ல அது வந்து நான் இப்போ இந்த ஆஃபர் வந்து நான் கொடுத்துருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பண்ணோன்னு நான் வேற போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? அவங்க கிட்ட வேற நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் வந்து உடனே போய் அதை கேன்சல் பண்ணும். அந்த கேன்சல் பண்றதுதான் ரெவகேஷன். ஆனா அந்த உடனே அது என்ன டைம் லிமிட்குள்ள கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து செக்ஷன் 5ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால அதை கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? சோ உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்றீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்ப அது ஒரு ப்ராமிஸா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த ப்ராமிஸை வந்துட்டு நீங்க அதுக்கப்புறமா பேக் ஆஃப் பண்ணி இல்ல நான் வந்துட்டு இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து நான் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதை வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்க சிச்சுவேஷன்லயே நீங்க போய் திரும்ப வாங்கிட்டு வந்துடணும் உங்களோட ஆஃபர். அப்படி இல்ல அப்படின்னா உங்களால அந்த ஆஃபரை நீங்க திரும்பலாம் வாங்க முடியாது. அந்த கான்ட்ராக்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற இதுதான் கண்டிஷன். ஓகேவா? அதுதான் செக்ஷன் 5ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இட் cannot be revoked after completion of communication of acceptance against the proposer. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசர், இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசர் நடந்ததுக்கு அப்புறம் உங்களால ஆஃபரை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது என்ன கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசர்? நம்ம இப்ப பார்த்தோம்ல, செக்ஷன் 4ல தெரியுதா? கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொபோசர். ஓகேவா? when it is transmitted to him and it is out of control of acceptor, revocation of offer should not be done after this. ஓகேவா? இப்போ நான் சொல்ற சினாரியோ வந்துட்டு அப்படியே நீங்க வந்துட்டு சினாரியோ வந்துட்டு இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே தான் நான் சொல்றேன். இப்ப ஏ வந்துட்டு போயிட்டு ஒரு ஆஃபரை பி கிட்ட வைக்கிறாங்க. நீங்க வந்து லெட்டர்ல திருப்பி அக்செப்டன்ஸ் சொல்லிடுங்க அப்படின்னு பி கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? பி கிட்ட சொன்னோன்னு பி என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா உட்கார்ந்து லெட்டரை எழுதுறாங்க. ஓகே, ஐ அக்செப்ட் யுவர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை எழுதுறாங்க. போய் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த போஸ்ட் போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். யார போய் சேர்றதுக்குன்னா ஆஃபரரை போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். ஓகேவா? அவங்க எழுதிட்டு இருக்க அந்த டைம்ல இவருக்கு என்ன தோணிச்சுன்னா, வேண்டாம், இந்த ஆஃபர் நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு. தோணுன்னு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆஃபரை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஓகேவா? அப்படி முடிவு பண்ணதும் என்ன பண்றாரு அப்படின்னா, மறுபடியும் ஒரு கால் ஒண்ணு பண்றாரு. யாருக்கு? பீக் கால் பண்றாரு. கால் பண்ணி, இங்க பாருங்க, நான் வந்து இந்த ஆஃபரை உங்களுக்கு தெரியாம இருந்துட்டேன், நான் வந்துட்டு இப்போ இந்த ஆஃபரை ரிவோக் பண்றதுக்கு நான் நினைக்கிறேன், ஸோ நான் அதை வந்து ரிவோக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ கைண்ட்லி சாரி அப்படின்ற மாதிரி முடிக்கிறார். ஓகேவா? இப்போ இந்த பி இருக்காங்க இல்லையா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன், நான் உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டேன், ஆனா நான் அதை இன்னும் போஸ்ட் பண்ணல, அது என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏக்கு பெரிய ரிலீஃப். ஏன்னா அவர் இப்போ இந்த செகண்ட் இந்த ஆஃபரை கேன்சல் பண்ண முடியும். ஒருவேளை பி வந்து இல்ல, நான் போயிட்டு லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ அந்த லெட்டர் என் கையில இல்ல, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, என்னால போய் அதை திரும்ப வாங்க முடியாது, நான் போஸ்ட் பண்ணிட்டேன், அது 2 நாள் உங்களை வந்து சேர்ந்துரும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜுக்கு மேல இப்போ பியால ஆஃபரை ரிவோக் பண்ண முடியாது.
அவர் முன்னாடி பண்ண ஆஃபரை அவர் எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே, இதுதான் வந்துட்டு ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் அகேன்ஸ்ட் ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்துட்டு cannot be done after communication of acceptance is completed against proposer. இந்த ப்ரப்போசருக்கு வந்துட்டு எப்ப அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா அந்த லெட்டரை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லையா? சோ இதைத்தான் சொல்றாங்க. இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். இது ஒரு 2 டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் பண்றவரு ஆஃபரை திருப்பி எடுத்தாருன்னா என்ன ஆகுன்றது. ஓகே, அடுத்தது ரெவகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். சேம் சினாரியோ, ரெவகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஓகே, ஏ வந்து பி கிட்ட லெட்டர்ல அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுத்துட்டாரு. பி வந்து யோசிச்சு லெட்டர் எழுதுறாங்க. எழுதிட்டு போயிட்டு லெட்டரை வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, போஸ்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம முன்னாடி பேசினதுதான். 2 நாள் ஆகும் அந்த லெட்டர் போயிட்டு அவரை சேர்றதுக்கு. ஓகேவா, 2 நாள் ஆகும். ஓகே, சோ அந்த 2 நாள்ல பி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நான் இவரோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பி நினைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கால் பண்றாங்க ஏக்கு. ஓகேவா, ஏக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி லெட்டர் எழுதி போஸ்டும் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் அக்செப்ட் பண்ணது தப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவேளை பி கைக்கு இன்னும் அந்த லெட்டர் வரவே இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணி அந்த லெட்டர் அனுப்புனதே வந்துட்டு பிக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அவங்களால அவங்களோட அக்செப்டன்ஸை ரிவோக் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே வேண்டாம் அப்படின்னு. ஒருவேளை பி கைக்கு அந்த 2 நாள்ல அந்த லெட்டர் வந்து சேர்ந்துச்சு, அவரோட நாலேஜ்க்கே அந்த லெட்டர் வந்துருச்சு, அவரோட நாலேஜ்க்கே அவங்க அக்செப்ட் பண்ணது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ இல்லைங்க நீங்க வந்துட்டு ஒத்துக்கிட்டது தான், நீங்க இந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அதுதான் பாருங்க செக்ஷன் 5. Revocation of acceptance cannot be done after completion of communication of revocation of acceptance against acceptor. அக்செப்டாருக்கு அகேன்ஸ்டா என்ன இருக்கு when it comes to the knowledge of the proposer. ஸோ ப்ரொபோசரோட நாலேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ரிவோக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இவங்களால அக்செப்டன்ஸை ரிவோக் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? புரியலன்னா திரும்ப சொல்றேன், கேளுங்க. ஓகேக்கா. ஓகே டன். இப்போ இந்த செக்ஷன் 4 and 5 இந்த கம்யூனிகேஷன் ரெவகேஷன் மட்டும் உங்களுக்கு ஒரு குட்டியா எழுதிருக்கேன், நீங்க குயிக் ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ அது நீங்க பாத்துக்கோங்க. ஸோ செக்ஷன் 4 என்ன? கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர், கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ், கம்யூனிகேஷன் ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் அகேன்ஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரெவகேஷன். இதை விட்டுறலாம், இது வந்து காமன் ப்ரொவிஷன் தான். இது பாருங்க, கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் பாருங்க, ப்ரப்போசரும் சரி அக்செப்டாரும் சரி, அங்க கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் தான் அது வரைக்கும் இருந்தாங்க. ஓகேவா, சோ கம்ப்ளீட்டட் அகெயின்ஸ்ட் போத் வென் இட் கம்ஸ் டு த நாலேஜ் ஆஃப் தி அக்செப்டார். ஓகேவா, அக்செப்டார் இருக்காங்க இல்லையா, அதாவது பி இருக்காங்க இல்லையா, அந்த பி நாலேஜ்க்கு அது எப்போ போச்சோ அப்ப கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளவுதான், அவர் வந்து ஆஃபரை வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாரு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்றப்போ 2 பேர். சோ இது 2ஆ பிரிய காரணம் என்னன்னா, ரெவோக் பண்ணும்போது ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் அக்செப்ட் பண்ணுவானா, அக்செப்டார் தான் அக்செப்ட் பண்ணுவாரு. சோ அந்த அக்செப்டார் வந்துட்டு எப்போ வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் அதை கம்யூனிகேட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? அவரு போய் யாருக்கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணாரோ அவங்க கிட்ட போய், ஆமா நீங்க பண்ண ப்ரப்போசலுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்டயே போய் எப்போ அவங்க ஸ்ட்ரைட்டா சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்களோ, அவர் நாலேஜுக்கு அது எப்போ போகுதோ அப்ப அவங்க வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ராவா ப்ரப்போசர் மட்டும் படிக்கிறோம். ப்ரப்போசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்போ வந்து அக்செப்டார் வந்து நீங்க வந்து எப்போ வந்து நீங்க எனக்காக ஒத்துக்கணும்னு நினைச்சு உங்க கையால லெட்டர் எழுதி அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்களோ அப்பவே நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ப்ரப்போசர் சொல்றாரு. ஓகே, சோ அவ்வளவுதான். அப்புறம் ரெவகேஷன் செக்ஷன் 5 பாருங்க. ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் அப்படின்றது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா, பிஃபோர் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் அகெயின்ஸ்ட் ப்ரப்போசர். இங்க பிஃபோர் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட் அகெயின்ஸ்ட் அக்செப்டார். அவ்வளவுதான். அடுத்தது வந்து இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் அகெயின்ஸ்ட், இது வந்து ஒரு காமன், இது நீங்க படிக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா,
சோ இது என்ன அப்படின்னா, யாரு வந்துட்டு ரிவோக் பண்றாங்களோ அவங்களுக்கு எப்ப அந்த கம்யூனிகேஷன் முடியும், யாருக்கு வந்து அது ரிவோக் பண்ணப்பட்டுச்சோ அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் எப்ப முடியும் அப்படின்றது. இது நீங்க பெருசா வரி பண்ணிக்க வேண்டாம். இது வந்து ஜென்ரல் தான். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேல இருக்கிற ரெண்டும் கீழே இருக்கிற ரெண்டும் தான். ஓகேவா? அது இந்த நாளும் உங்களுக்கு எப்ப தெளிவா புரியுதோ அப்ப இத படிச்சு பாருங்க, தெளிவா புரிஞ்சிடும். அவ்வளவுதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் 2.1. 2.1 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். உங்களோட பிடிஎஃப்ல பாருங்க. நம்ம இப்ப 2.1ல என்ன பார்த்தோன்றது மட்டும் பார்த்துடலாம். ஓகே, எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். இதுல கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து எவ்ரிடே லைஃப்ல நம்ம நார்மலா எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஸோ நம்ம பிசினஸ்ல மட்டும் கிடையாது. இந்த கீழே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரம் பையிங் ஷேர்ஸ் இன் கம்பெனி டு ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி இன் வாட் எவர் கெப்பாசிட்டி ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கவர்ன்டு த்ரூ கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் பேஜ். எப்பவுமே பேஜ் வைஸா என்ன படிக்கணும் அப்படின்றத அப்பவே ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் மட்டும் ஒரு 60 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 50-60 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பார்க்கல. ஸோ அந்த 50-60 பேஜஸ்மே வந்து நீங்க ஒரு டைம் தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்க்கறப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த 50 பேஜஸ்க்கு ஒரு பேஜுக்கு வந்து நீங்க வந்துட்டு ஒரு 1 மினிட், மிஞ்சி போனா ஒரு 3 மினிட்ஸ் நீங்க ஒதுக்குற மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ல ஒரு ஸ்டடி நோட்டை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குனா போதும். ஒரு 50 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹெவி ஸ்டடி நோட்டை நீங்க ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குற மாதிரி இருந்தா போதும்னு இருக்கணும். ஓகேவா? அது எப்போ உங்களுக்கு அப்படி மாறும்னா, நீங்க பேஜ் வைஸா என்ன படிக்கணும்ன்றத மார்க் பண்ணி வைக்கும்போது தான். ஓகேவா? இந்த பேஜ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேஜ்ல இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கு. அதுல நீங்க எதுவும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? சோ இதுல எல்லாம் நீங்க அந்த மீதி இருக்கிற ஹாஃப்ல எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இதுல வந்துட்டு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த செக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அக்ரிமெண்ட்னா என்ன இதெல்லாம் இருக்கு, ப்ராமிசஸ் அக்ரிமெண்ட்ஸ்னா என்ன இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க நம்ம செக்ஷன் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க படிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க இப்பவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை நீங்க படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் தி கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். உங்களுக்கு அந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு ஆஃபர் இருக்கணும், அது வந்து அக்செப்ட் ஆகணும். அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து அக்செப்ட் ஆன உடனே ப்ராமிஸா மாறிடும். அந்த ப்ராமிஸ்க்கு 2 பேரும் கன்சிடரேஷன் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர். ஸோ அந்த 2 பேருக்கும் அங்க கன்சிடரேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது அக்ரிமெண்டா மாறும். அதுதான் கொடுத்துருக்காங்க இங்க 2E அதான் கொடுத்துருக்காங்க. 2F பொறுத்த வரைக்கும் ப்ராமிசஸ் தட் ஃபார்ம் தி கன்சிடரேஷன் ஆர் பார்ட் ஆஃப் தி கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் ஆர் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். அவ்வளவுதான். இப்போ 2 பேருக்குமே கன்சிடரேஷன் கிரியேட் ஆகணும்னா 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அதுதான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்னு 2Fல சொல்றாங்க. அவ்வளவுதான், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டியது இந்த லாஸ்ட் 3 லைன்ஸ் தான். ஓகேவா? அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட ஃப்ளோ சார்ட்டோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உங்களுக்கு இதெல்லாம் கவர் ஆயிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நீங்க எக்ஸாம்பிள் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க, அது ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் ஃப்ளோ சார்ட்ல கவர் ஆயிடும், அதனால நீங்க வந்துட்டு பயப்பட வேண்டாம். ஸோ ஆஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டெஃபினிஷனை நம்மளோட ஃப்ளோ சார்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த டெஃபினிஷன் வந்துட்டு இந்த செக்ஷன் 2A இருந்து இந்த அப்ஸ்டினன்ஸ் வரைக்கும் நீங்க அப்படியே எழுதணும். ஸோ அதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு வேலிட் ஆஃபருக்கான பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அங்க பார்த்தோம், வேலிட் ஆஃபர்ன்றது என்னன்னு. ஸோ இந்த வேலிட் ஆஃபர்ன்றதை நீங்க படிக்கணும், படிச்சுதான் நீங்க எழுதணும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டை நீங்க படிக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், அதுக்கு மேல உங்களுக்கு இது தேவைப்படாது. எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், அது ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் செக்ஷன் 4, 5 அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்க அங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அக்செப்டன்ஸ். இந்த பேஜ்ல நீங்க என்னெல்லாம் மார்க் பண்ணிருப்பீங்கன்னா, நீங்க இதுல கண்டிப்பா படிச்சே ஆகணும்ன்றது டெஃபினிஷன் அண்ட் அந்த 4 பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் தான் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, எழுதிடுவோம். தென் அக்செப்டன்ஸோட செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு நிமிஷம்
அக்செப்டன்ஸோட நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல கடைசியில் நம்ம கொடுத்துருப்போம் நம்மளோட நோட்ஸை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு குட்டி குட்டியா எழுதி கொடுத்துருப்போம். அது நீங்க படிச்சீங்கனாலே போதும். ஸோ நீங்க இந்த பேஜ்ல இதை படிக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரெவோகேஷன் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். நம்ம அந்த நட்ஷல் படிச்சீங்கனாலே போதும் ரெவோகேஷனுக்கு. அண்ட் அவ்வளவுதான். ஓகே, இதுல வந்து இன்னும் நம்ம படிக்க வேண்டியது வாய்டபிள் கான்ட்ராக்ட், எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிப்போம், ஃபியூச்சர்ல படிப்போம். அது இருக்கட்டும். அவ்வளவுதான். இது வரைக்கும் ஓகே தானே? ஓகேக்கா. ஓகேடா. எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் நோட்ல இன்க்ளூட் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் அது நமக்கு நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்கு, நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டு வந்து அதை சொல்லிடுறேன். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அது மிஸ் ஆகும். வாய்டபிள் கான்ட்ராக்ட்லாம் அப்படி பார்த்துருவோம், போக பார்த்துருவோம், ப்ராப்ளம் இல்லை. இதுல நீங்க படிக்க வேண்டியது இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் 2.2 இருக்கு. 2.2 படிக்கலாம்.